மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். லோ கார்போஹைட்ரேட் டயட், லோ கார்ப் டயட், இதனால என்ன பலன் நம்ம உடல்ல கிடைக்குது? யாரெல்லாம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய உணவை எடுப்பதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ முடியும்? ஸோ பொதுவா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணும். நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், இந்த உணவு நம்ம உடலுக்கு தேவையானதா? இப்போ சாப்பிட்ற இந்த உணவு இப்போதைக்கு நமக்கு தேவையா? இல்ல எந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம உடலுக்கு தேவையான உணவையும் சத்துக்களையும் நியூட்ரிஷனையும் நம்ம கொடுக்காம இருக்கிறோமா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோம்னா ரொம்ப வேகமா உடல் எடை அதிகரிச்சிருச்சுங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன, நான் அண்டர் வெயிட்லயே இருக்கிறேனே, எப்படி இந்த உடல் எடையை நம்ம அதிகரிக்கிறது? இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ இரண்டு பக்கத்திலையும் பார்க்கும்பொழுது அந்த வெயிட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஸோ உடல் எடையை சரியான விகிதத்துல நம்ம மேனேஜ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம உடல்ல நடக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய பேர் கேட்கிற விஷயம், இப்போ கார்போஹைட்ரேட்ஸை கம்ப்ளீட்டா நம்ம குறைச்சிடலாமா? இதை குறைப்பதன் மூலம் உடல் எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணும்? இல்லை இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமா, டிஃபிஷியன்சி ஏதாவது வந்துருமா அப்படின்ட்டு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடலுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒவ்வொரு செல்களும் அது மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும், அந்த கேலரிஸ் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்ல அப்படியே சேமிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஸோ இதுதான் நமக்கு உடல் எடைக்கு காரணம். ஸோ தேவையான போது அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கொழுப்பாக மாறி உடல் அங்கங்க தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொழுப்பு நம்ம உடல்ல தேங்க ஆரம்பிச்சதுன்னா நிறைய பாதிப்புகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொழுப்பு நம்ம உடல்ல தேங்கும் பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஒபிசிட்டி அப்படின்ற பிரச்சனை. மேலும் மேலும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா உடலில் கொழுப்பானது நம்ம உடல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம உணவு முறையில பயன்படுத்தும் போது நிறைய பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, இந்த கார்போஹைட்ரேட்ஸை நம்ம எப்படி குறைக்கலாம்? அதன் மூலம் எப்படி உடல் எடை அதிகரிக்காமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும்? இதுல பேசிக்கா அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குங்க. இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம், பக்கவாதம், நரம்புகள் பாதிக்கப்பட்டு மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால வரக்கூடியது. ஸோ ஹார்ட்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளமும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம உடல்லையும் சரி, உடல் உள்ளுறுப்புகளையும் சரி ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ, இன்னைக்கு ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ ஃபேட்டி லிவர் தொடர்பான பிரச்சனைகளோ, உடல் எடை அதிகரிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வெயிட் கெயின் ஆகுது, நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இதுல இருந்து பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, இந்த வகையில நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி நம்ம குறைச்சி எடுக்கலாம்? யாரெல்லாம் குறைச்சி எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறவங்க லோ கார்ப் டயட் எடுக்கணும். அதற்கப்புறம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் எனக்கு சரியா இல்லை, ஹார்மோன்ஸோட செக்ரேஷன் சரியாக இல்லை, அப்போ நம்ம குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறது நல்லதா இருக்கும். சரி, அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான், வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடியது. ஸோ இதுல முக்கியமாக பார்த்தோம்னா அரிசி வகைகள், சோளம், ஸோ இந்த சோளம் வகைகள் மற்றும் பேக்கரியில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், மைதா சார்ந்த வகைகள், கோதுமை சார்ந்த வகைகள், இந்த உணவுகளை நம்ம எடுக்கும்போது அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடலுக்கு சேர ஆரம்பிக்கும். ஆனா இது உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் சாப்பிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு சாப்பிடலாம். ஆனா இது உடல் பருமன் இருக்கிறவங்களோ, இதயம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களோ லோ கார்போஹைட்ரேட் டயட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ லோ கார்போஹைட்ரேட் டயட்னா எது எது? ஸோ அந்த லிஸ்ட் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயங்கள் காய்கறிகள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் உணவுல நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இதுல லோ கார்போஹைட்ரேட் டயட் இதுல இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கார்போஹைட்ரேட் குறைவானது அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ், அதுல முக்கியமாக கீரை வகைகள்.
தினம்தோறும் நம்ம வந்து அரிசி சேர்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுறோம். இப்ப காலையில இட்லி தோசைங்க, அதுவும் 10 நாளுக்கு முன்னாடி அரைச்சு வச்ச மாவு தான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் அதுல வந்து அதிகமான நச்சுத்தன்மை வந்து சேர ஆரம்பிச்சுட்டு உடல்ல வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் அது மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் மதியமும் திரும்ப சாதம் சாப்பிடுறோம், நைட்டு திரும்ப இட்லி தோசை இல்ல பொங்கல் மாதிரியான உணவுகள், இந்த மாதிரி அரிசியில் செய்த கோதுமையில் செய்த உணவுகள் நிறைய சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கு மாற்றாக தான் நம்ம வந்து இப்போ வழி என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வெஜிடபிள்ஸ், ஸோ தினமும் வந்து அதிகமான வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், சிறுதானிய வகைகள், இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக இருக்கக்கூடியது. வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணி அது வந்து சூப் மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுதும் உடல்ல நமக்கு நிறைய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ உடல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல அதிகமான கார்போஹைட்ரேட் சேர்ந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஸோ இதற்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இது வந்து எப்படி ஃபாலோ பண்றோம்? காலைல நல்ல ஒரு வெஜிடபிள் சாலடோ இல்ல சிறுதானிய உணவுகள்ல சிறுதானியத்துல செஞ்ச உணவுகளை நம்ம வந்து பயன்படுத்துறதோ நமக்கு என்ன ஆகும்னா, தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகளை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கேலரிஸ் நம்ம உடல்ல இருந்து குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் அதிகமான கொழுப்பு, எண்ணெய் சார்ந்த பொருட்கள், டிரான்ஸ் ஃபேட் இருக்கக்கூடாது, உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய அந்த உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். உடல் எடை குறையிறது, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உடல்ல நிறைய சேர்ந்து கொழுப்பாக இருக்கு, உடல் எடை குறைவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் இருக்கு. இப்போ இதுல வந்து நாவல் மரப்பட்டை. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடல் எடை அதிகரித்ததோடு மட்டும் இல்லாம கார்போஹைட்ரேட்ஸ் உடல்ல கொழுப்பாக தாங்கி இருக்கு, அதே சமயம் நமக்கு இன்சுலின் லெவலும் நமக்கு குறைவாக இருக்குன்ற பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம உடல்ல சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாவல் மரப்பட்டை பயன்படுது. ஸோ இதனோட பார்த்தோம்னா துளசி விதைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடலுக்கும் சரி, உடல் உள்ளுறுப்புகள் வலிமையாக இருப்பதற்கும் உடல் செல்கள் வந்து பலமாக இருப்பதற்கும் துளசி விதைகள். ஸோ இதனோட ஏலக்காய் சேர்க்கணும், லவங்கப்பட்டை சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உணவு, ஏன்னா லோ கார்போஹைட்ரேட் டயட் தான் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு தேவைப்படுது. ஸோ உணவு முறையில நம்ம மாற்றம் கொண்டு வந்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் லெவல், உடல் எடை அதிகரிப்பு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.